அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டெட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்து நீங்க நியமன தேர்வுன்னு எழுதணும். அதுக்குரிய சிலபஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இடைநிலை ஆசிரியர் அதாவது டீச்சர் ட்ரெய்ன் டிடிஎட் முடிச்சவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இடைநிலை ஆசிரியர் பணித் தேர்வுக்கு போட்டித் தேர்வு அமைப்பு. மொத்த வினாக்கள் 150. வினா வகை, கொள்குறி, அப்ஜெக்ட் டைப் தான். ஒவ்வொரு வினாவுக்கும் மதிப்பெண்கள் 1 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் 150 மதிப்பெண்கள். தேர்வு காலம் 3 மணி நேரம். பாடத்திட்டம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வகுப்பு 1 முதல் 10 வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடத்திட்டம் வரை 2017 பின்பற்றலாம். எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் 30 மார்க் டிடிஎட் முடிச்சவங்களுக்கு. தேர்வு அமைப்பு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பாடத்திட்ட வரைவு 2017 படி 1 முதல் 10 வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்கள் ஒவ்வொரு பாடத்தும் தலா 30 வினாக்கள் 150 கொள்குறி வினாக்கள் கொண்ட தேர்வு வினாக்களை பின்பற்றலாம். குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொது பிரிவிற்கு 40 விழுக்காடு மதிப்பெண்கள் 60 மார்க் அதாவது. அடுத்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி அப்படிங்கிறதுக்கு 30 விழுக்காடு மதிப்பெண்கள். அப்போ 45 மார்க் எடுத்திருந்தா குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அதான் பாஸ் பண்றது. அடுத்து பாருங்க 2வது பட்டதாரி ஆசிரியர் பணித்தேர்வுக்கான போட்டித் தேர்வு அமைப்பு. மொத்த வினாக்கள் 150. பட்டதாரி ஆசிரியர்னா பிஎட் முடிச்சிருப்பீங்க இல்லையா? பிஎட் முடிச்ச டீச்சர்ஸ்க்கு என்னென்ன அவங்க சப்ஜெக்ட்ல மட்டும் தான் டெஸ்ட்டு. வேற சப்ஜெக்ட் படிக்க தேவையில்ல. டெட்டுக்கு படிச்ச மாரி எல்லா சப்ஜெக்டும் படிக்க தேவையில்ல. அவங்க சப்ஜெக்ட் மட்டும் தான். தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம், மேஜர் எது படிச்சிருக்கீங்களோ மேத்ஸ்னா மேத்ஸு, எது மேஜர் படிச்சிருக்கீங்களோ அந்த மேஜர்ல மட்டும் 150 கொஸ்டின் வரும். பாருங்க வினா வகை, கொள்குறி வினா வகை ஒவ்வொரு வினாவுக்கும் மதிப்பெண்கள் 1 மதிப்பெண்கள் அதே தான். மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள். தேர்வு காலம் 3 மணி நேரம். பாடத்திட்டம் பாருங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக ஆகிய பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி தயாரிக்கப்பட்ட இணைப்பில் வைக்கப்பட்டுள்ள தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பாடத்திட்டத்தை பின்பற்றலாம். எந்த சப்ஜெக்ட் மேஜர் இருக்காங்களோ அது மட்டும் பின்பற்றலாம். தேர்வு அமைப்பு பணியிடம் பாடத்திட்டம் பாருங்க. தமிழ் பட்டாசிரியர் தமிழுக்கு வந்து தமிழ், பட்டதாரி ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலம் மட்டும்தான். பட்டதாரி கணிதம் பிஎஸ்சி பிஎட் மேத்ஸ் மட்டும் படிச்சுட்டா போதும். அடுத்து பட்டதாரி அறிவியலுக்கு தேர்வை இளங்கலை பட்டத்தில் முதன்மை பாடமாக பகிர்ந்துள்ள இயற்பியல், வேதியியல், தாவர மற்றும் விலங்கியல் அறிவியல் ஏதேனும் ஒரு பாடம் படிச்சுனா போதும். பாருங்க பிசிக்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி ஏதாவது பாடம் படிச்சிருந்தா அறிவியல் ஆசிரியர் ஆகலாம். அடுத்து பாருங்க பட்டதாரி சமூக அறிவியல் தேர்வர் இளங்கலை பட்டத்தில் முதன்மை பாடமாக பகிர்ந்துள்ள வரலாறு புவியியல் வெற்றி ஏதேனும் ஒரு பாடம் தான் வச்சிருப்பாங்க. அப்போ தேர்வர் சயின்ஸுக்கு வந்து நீங்க பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் மட்டும் வரும், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் வரும், பாட்டன்னா பாட்னி மட்டும் வரும். இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். அதாவது அவங்கவுங்க சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க டெட்டு பாஸ் ஆகணும்னா இப்பயே இருந்து கூட நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொது பிரிவுக்கு 40 அதே தான் 40 விழுக்காடு மதிப்பெண் 60 மார்க்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிஐக்கு 30 விழுக்காடு 45 மார்க்கு குறைந்தபட்ச தகுதி பாணிச்சிருக்காரு. தேர்வு கட்டணம் எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு தேர்வு ஒன்றுக்கு 250 மற்றும் பிற இனத்தவர் மற்றும் பொது பிரிவினருக்கு 500 என நிர்ணயம் செய்யலாம் போட்டிருக்காங்க. அடுத்து கல்வி தேர்வு பொது தேர்வு. அடுத்து பாருங்க நம்ம வந்து டெட்டுக்கு உரிய பேப்பர் 1க்குரிய சிலபஸ் போட்டிருக்காங்க. பாடத்திட்ட வரைவு நான் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க அத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 190 பக்கம் இருக்கு. அதாவது இது எல்லா பாடமும் சேர்ந்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யுஜிடிஆர்பி அதாவது ஆசிரியர் நியமன தேர்வு கணித பாடத்துக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம் பாருங்க. கணிதத்துக்கான சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல மொத்தம் 10 யூனிட்ஸ். ஏற்கனவே நீங்க பிஜிடிஆர்பி படிச்சீங்கன்னா அதுல உள்ள யூனிட்டும் கொஞ்சம் இதுல லிங்க் ஆகுது. நீங்க பிஜிடிஆர்பி படிச்சீங்கன்னா இது வந்து ஈஸியா கொஞ்சம் அடிச்சிடலாம் பாருங்க. நம்ம இப்போ உள்ள போய் விரிவா பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் பாருங்க. முதல் யூனிட் வந்து அல்ஜிப்ரா அண்டு டெக்னாமெட்ரி. அல்ஜிப்ராவும் டெக்னாமெட்ரி முதல் யூனிட். அதுல உள்ள போர்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. பாலிமல்டிபிகேஷனு, சிம்மெட்ரிக்கு, பிரைம் நம்பரு நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சிலபஸோட லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த 2வது யூனிட் பாருங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2வது யூனிட். 3வது யூனிட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 4வது யூனிட் வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரியஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஃபோரியர் சீரியஸ் வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்பி உண்டு, அதனால இது ஈஸி தான் கொஞ்சம். அடுத்து பாருங்க அல்ஜிப்ரா
அல்ஜிபிரேக் ஸ்ட்ரக்சர்ஸ் யூனிட் 5. யூனிட் 6 ரியா அனாலிசிஸ், இதுவும் பிஜிடிஆர்பியில் வரும். அடுத்து யூனிட் 7 வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். யூனிட் 8 வந்து மெக்கானிக்ஸு. யூனிட் 9 வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சு. யூனிட் 10 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, புள்ளியியலும் நிகழ்தகவு. இவ்வளோதான் யூனிட். மேத்ஸ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா மேத்ஸ் ஒரு 150க்கு 120 மார்க் மேலே எடுத்தால் கண்டிப்பாக ஜாப் படிச்சு போயிடலாங்க. அனைவரும் நன்றாக படித்து யூஜிடிஆர்பி நியமன தேர்வில் தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இவ்வளோதான் போர்ஷன் மேத்ஸுக்கு. நான் பிடிஎஃப் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.